ஹாய் மை டியர் மக்களே. நிறைய பேர் ஹோம் டூர் போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக நம்ம வீடை வந்துட்டு இன்றைக்கி ஹோம் டூர் போட போகிறோம். வீடு வந்துட்டு ஒயிட் வாஷ் பண்ண போகிறதுனால கொஞ்சம் கச்சமச்சமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா வீடு வெள்ளையடிச்சு முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இது தாங்க நம்ம வந்து போர்ட்டிக்கோவில் வந்துட்டு ஒரு ஸ்கூட்டியும் 2 சைக்கிளும் அப்படியே இருக்குது. இப்படி வந்தோம் அப்படின்னா இது தாங்க என்ட்ரன்ஸில் வந்து ஸ்க்ரீன் போட்டு அப்படியே கதவு இருக்குது. சரிங்க, அப்புறம் வாங்க. இது தாங்க ஹாலு. ஓகேங்களா? ஹால் வந்தோடனே என்னடா செப்பல் ஸ்டாண்ட் தெரியுதுன்னு பார்க்காதீங்க, அதுக்கெல்லாம் ஸ்டோரி வேறு இருக்குது, நான் காமிக்கிறேன். அப்படியே கீழே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள், இதுவும் டேபிள், அங்கே இருக்கிறதும் டேபிள். அப்படியே இது ஒரு ஜன்னல், அது பக்கம் ஸ்க்ரீனு, இது டிவி இருக்குது. இது சோபா, இந்த பக்கம் ஒரு சோபா, 2 சோபா மேலே கிடக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா இது பூரா கிச்சனில் உள்ள ஜாமான் எடுத்து ஹாலில் வச்சுருக்குறோம். அது வந்து டைனிங் டேபிள். அஸ் யூஷுவல் இது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒரு ஹால். ஓகேங்களா? அப்படியே வந்துட்டு என்ட்ரன்ஸ் கேட்லேருந்து வந்தோம்னா லெஃப்ட் சைடு வந்துட்டு இது வந்து பெட்ரூமு. ஓகேங்களா? பெட்ரூம் வந்துட்டு அதான் சொன்னேனே, நான் ஒயிட் வாஷ் பண்ண போகிறனால அப்படியே அங்கங்கே எல்லாம் எடுத்து போட்டு வச்சுருக்குறோம். பசங்க வந்து படிச்சுட்டு விளாண்டுட்ருக்குறாங்க. இது தாங்க ஒரு பெட்டு. அப்படியே டைனிங் டேபிள் சேர் வந்துட்டு அங்கே இடம் இல்லைனால இங்கே தூக்கி போட்டிருக்கோம். அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்துட்டு அடிக்கடி எங்கேருந்து வீடியோ போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் அது கிச்சனு. ஓகேங்களா? இதெல்லாம் எடுத்து நான் அங்கே பாதி இதை வந்து அங்கே வச்சுருக்கிறேன், ஹாலில் போட்டிருக்கிறேன். அப்படியே கிச்சனுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு இது வந்து பாத்ரூம். ஓகேங்களா? இண்டியன் டாய்லெட்டு பாத்ரூமு. அப்படியே பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட் சைடு கதவு. ஓகேங்களா? இதை திறந்து நம்ம கார்டனுக்கு போய்க்கிடலாம். ஓகேங்களா? அப்படியே வந்தோம் அப்படின்னா இப்படியே ஹாலில் இருக்கும் கிச்சனுக்கு நடுவில் அப்படியே சைடில் வந்துட்டு படி கொடுத்துக்குறாங்க மேலே இருக்கிற ரூமுக்கு போகிறதுக்கு. ஓகேங்களா? அப்படியே போனோன்னா படிக்கிட்டு அப்படியே மேலே போய் இந்த ஸ்க்ரீன் தெரியுது பார்த்தீங்களா, இதிலேருந்து இந்த பக்கம் தெரியுங்க அப்படின்னா நம்ம பூஜா ரூம். நான் பூஜை பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப காமிச்சிருப்பேன் பாருங்கள். நம்ம பூஜா ரூம் இதெல்லாம் நல்லா ஜாமான்லாம் வச்சுருக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஃபோட்டோலாம் தெரியுதா? முருகர் ஃபோட்டோ. இது தாங்க நம்ம சாமி ரூம்பு. இது எல்லாமே இன்றைக்கி வந்துட்டு நாளைக்கு ஒயிட் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நான் காமிக்கிறேங்க. பாருங்கள், ட்ரெஸ்ஸாதேங்க கிடக்கும். குளிருக்கு போடுற சொட்டர்லேருந்து எல்லாமே இந்த படிக்கட்டில் கேரேஜுக்கு மேலே கொடியை கட்டி நீளமாக அப்படியே போட்டு வச்சுருக்கிறேன். அப்படியே வந்தோம் அப்படின்னா இது ரைட் சைடு வந்து ஒரு வந்து ஸ்டடி ரூம் தான் இது. ஆனால் பிள்ளைங்க வந்து இங்கெல்லாம் ஸ்டடி பண்ணுறதெல்லாம் கிடையாது, பார்த்துக்கோங்க. புக்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த ஒயிட் வாஷ் பண்ண போகிறோன்றதுனால அப்படியே எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாழைத்தார் வெட்டணும்ல பொங்கலுக்காக, அது வந்து சாக்கு பையில் போட்டு அப்படியே மூடி வச்சுருக்குறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் உடஞ்சி போச்சு. இது வந்து கபோர்டு. சரியா? இது வந்து கபோர்டு. இந்த கபோர்டு கதவு இந்த இருக்குது பாருங்கள், இது உடஞ்சிருச்சு. இது இங்கே மாட்டுறது. அப்புறம் அங்கங்கே பாக்ஸு அதுக்குன்னு வச்சுருக்குறோம் நிறையா. இது வந்துட்டு கூலருடைய பாக்ஸு. இது வந்து கூலரோடையது. இது கீழே வைக்க முடியல அப்படின்ட்டு மேலே கொண்டு வந்து வச்சுருக்குறோம். இது தாங்க. இதை வந்து நம்ம பெட்ரூமாகவும் முன்னாடி இருந்தவங்க யூஸ் பண்ணாங்களாம். ஆனால் நாங்கள் வந்துட்டு 4 பேர் தானே, 2 சின்ன பசங்க பெரிய ஆள் தானே. நம்ம வீட்டுக்கெல்லாம் கெஸ்ட்டு அப்படின்னா முன்னாடி வந்துட்டு இருந்தாங்க, இப்போலாம் வர்றதில்ல. அதனால் வந்துட்டு இது ஸ்டடி ரூமாக மாற்றிட்டோம். கீழே போடுற சோஃபாவில் இங்கே வந்து போட்டிருக்கோம் பாருங்கள். ஓகேங்களா? அப்படியே இப்படி வந்தோம்னா இப்படி படிக்கட்டிலேருந்து நேராக இது வந்துட்டு ஒரு பெட்ரூமு. ஓகேங்களா? பாருங்கள், எங்கே பார்த்தாலும் ஒரே ட்ரெஸ்ஸு தாங்க இருக்கும். இதெல்லாம் எங்கள் ஹஸ்பண்டு ட்ரெஸ்ஸு. குளிருக்கு போடுறது வைக்கிறது எல்லாம் இங்கே தான். இது வந்து நான் ஒரே ஒரு பெண்மணி தானே நம்ம வீட்டில், அதனால் என்னுடைய மேக்கப்பு இதெல்லாம் இங்கே கிடக்கும் போட்டு அது இதுன்ட்டு. ஆக்சுவலி இது வந்து மீஷோவில் தான் நான் வாங்கியிருந்தேன். இது எல்லாமே பிஞ்சு போச்சு. இது நானாக கவர் தைச்சி போட்டிருக்கிறேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே போடுற சோபாவெல்லாம் மேலே கொண்டு வந்து போட்டாச்சு. இது ஒரு உட்காரதுக்கு ஒரு சோபா. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுதாங்க பெட்டு. கீழே வந்து கட்டிலோட மெத்த இருக்குது. மேலே வந்துட்டு இப்படி 3 பெட்டு நாங்கள் வரிசையாக போட்டிருக்கோம்.
அதுவும் டபுள் பெட்டு தான், இதுவும் டபுள் பெட்டு தான். எல்லாருக்குமே ஆளுக்கு ஒரு கம்பல் போட்டிருக்கோம் பார்த்துக்கோங்க. இப்படி ஆள் தூங்குறது மாதிரியே இருக்குதா, ஆளுக்கு ஒரு கம்பல் ஊற்றி படுக்கிறதுக்கு. ஒயிட் வாஷ் பண்ண போகிறோம்ல, இது எல்லாமே கிளியர் பண்ணி எடுக்கணும், அதனால் அப்படி இப்படி போட்டிருக்குறோம். ஓகேங்களா. இதுதான் 2 வீடு அப்படின்றதுனால மேலே 2 ரூமு, கீழே ஒரு பெட்ரூமு, ஹாலு, அப்படியே இது ஒரு கபோர்டு. ஓகேங்களா. இது ஒரு கபோர்டு, இது டபுள் டோர் கபோர்டு. ஓகேங்களா. இதுலேயும் ஃபுல்லாகவே என்னோடய திங்ஸஸ், ட்ரெஸ்ஸு எல்லாமே இருக்கும். பெட்ஷீட்லேருந்து பசங்களோடலேருந்து கீழேயும் என்னோடய பேங்கிள்ஸு, சாரீஸு நிறையா கீழே வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஒன் சைடு உள்ள டோரில் வந்துட்டு கொஞ்சம் அப்பப்போ யூஸ் பண்ணுற பொருள், அப்புறமா அது குளிர் டைமில் எடுக்கிற பொருளெல்லாம் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவோம். இது எல்லாமே என்னோடய சாரீஸு, சுடிஸு, என்னோடய திங்ஸஸ்ஸு தான். இதில் வந்துட்டு நார்மல் நம்ம வந்துட்டு சோப்பு, சீப்பு, ஷாம்பு ஏதாவது நிறையா வாங்கினோம் அப்படின்னா இது வந்து ஸ்டோரேஜ் ரூம்லாம் கிடையாது, ஸ்டோரேஜ் செல்ஃபு, அவ்வளோதான். இது எல்லாமே ஸ்டோரேஜ் செல்ஃபு, அதில் வச்சு யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ மேலே வந்துட்டு தேவையில்லாதது கொஞ்சம் பாக்ஸ் எல்லாம் தூக்கி மேலே போட்டிருக்கோம். இவ்வளோ தாங்க நம்ம வீடு. இது அங்கங்கே பார்த்தீங்கன்னா அப்படி சுவர்லாம் உங்களுக்கு தெரியும் பாருங்களேன், அப்படியே பொறிஞ்சு போய் நிற்கும். இது வந்துட்டு பின்னாடி கதை, இது பால்கனி கதவை தான். பட் இது வந்துட்டு நம்ம திறக்கவே முடியாது. நாங்கள் வந்த புதுசில் ஒரு 2 இயர்ஸ் நல்லா யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் டேமேஜ் ஆனதில் இருந்துட்டு இவங்க வந்து மாற்றியே கொடுக்கல. அப்படியா சரின்ட்டு நாங்களும் அப்படியே விட்டுட்டோம். இந்த பக்கம் கீழே மட்டும் ஹோல் ஆயிடுச்சுங்க. இது வந்து பலகையை அடிச்சு விட்டு அப்படியேவும் உள்ளேயே நாங்கள் லாக் பண்ணி வச்சிட்டோம். ஓப்பனே பண்ண முடியாது, அப்படியே இருக்குது. இவ்வளவுதான் நம்மளுடைய 2 ரூமு கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் நம்ம வந்து குடியிருக்கிறது. அஸ்யூஸ்வலி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் சைடு ரூமு காட்டினேன்ல, ஸ்டடி ரூமு பக்கமாக வந்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்துட்டு ஒரு பால்கனி கதவு இருக்குதுங்க. இதை வந்துட்டு நம்ம திறக்கலாம். ஓகேங்களா. இதுதான் வந்துட்டு பால்கனி. ஓகே. வெயில் கீழே அடிக்கும்போது அப்பப்போ இங்கே வந்து சேர் போட்டு உட்காருவோம். இப்போலாம் வர்றதே இல்லை. இங்கே வந்துட்டு பெரிய ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு பெரிய மரம் இருக்குது. அதில் வந்துட்டு மயில் எல்லா பறவைகளும் உட்காருங்க. அது வந்துட்டு எச்சம் போட்டுட்டு போயிடும். அதில் வந்து நம்ம மேலே விழுகுது அப்படின்றதுக்காக அப்படியே உட்காரதை வந்து அவாய்ட் பண்ணியாச்சு. ஆனாலும் நான் வந்துட்டு தலையெல்லாம் வெள்ளிக்கிழமையெல்லாம் ஃப்ரைடே வந்துட்டு நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தலையெல்லாம் சூவோம்ல, அப்போ எல்லாம் வெயில் காயறதுக்கு சேரை தூக்கி போட்டு அங்கே உட்காந்துருப்பேன். இங்கே பாருங்கள், இங்கேயும் ஒரு கொடி இருக்கும். இது எல்லாமே பசங்களோட ஸ்வெட்டர்ஸு. சரிங்களா. எங்கே பார்த்தாலும் ஒரே ஸ்வெட்டர்ஸு, யூனிஃபார்மு எல்லாமே கிடக்கும். இது வந்துட்டு லாண்ட்ரி பேக்ஸ் எப்படி கிடக்குன்னு பாருங்கள். லாண்ட்ரி பேக்ஸு டெய்லி 2 நாளைக்கு உடம்பு நான் வந்துட்டு துணி வந்துட்டு துவைச்சிக்கிட்டே தான் இருப்பேன். ஆனாலும் எப்படியாவது சேர்ந்துருது. அப்புறம் பார்த்திங்கன்னா அதே கபோர்டு சைடு ஒரு கதவு இருக்குது. இதில் வந்துட்டு நிறையா திங்ஸஸ் வந்துட்டு கவரு, லைட்டு, உடஞ்சி போன கூட, பசங்களோடைய வருஷம் வாங்கின வந்துட்டு ஜிப்பு போனது போகாது பேக்ஸ் எல்லாமே, அப்புறமா தையல் மிஷின் வாங்கின பாக்ஸு, டிவி வாங்கின பாக்ஸு அப்படின்ட்டு நிறையா அப்படியே உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறோம். ஓகேங்களா. இவ்வளவு திங்ஸஸ் நம்ம வீட்டில் இருக்குது. இப்போ இந்த வீடை காலி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த வீடு 2 ரூம் கிடைக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே 2 ரூமுக்கு இது வந்துட்டு சவுத் இண்டியன் டாய்லெட்டு கீழே இருந்துச்சுல, இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட். ஓகேங்களா. இது வந்து கீசரு எல்லாமே வச்சுருப்போம். இங்கே தான் துவைக்கிறது வைக்கிறது எல்லாமே. அப்படியே நம்ம வந்துட்டு பாத்ரூமில் இருந்துட்டு பால்கனி பக்கம் போகணும் அப்படின்னா இந்த பக்கமும் ஒரு கதவு இருக்குது. இதில் துவைச்சிட்டு அப்படியே இந்த பக்கம் வெளியில் வந்துட்டு பால்கனி பக்கம் நாங்கள் போய் துணியெல்லாம் காய போட்டுக்குருவோங்க. ஓகேங்களா. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். மழை பெஞ்சது இங்கேயுமே செடிகளாக வச்சுருக்குறோம். நான் உங்களுக்கு முன்னாடியே காமிச்சிருப்பேன். வெத்தலை வழி கிழங்கு கொடியெல்லாம் வச்சுருக்குறோம்ல, அதெல்லாம் இங்கே தான். அப்படியே அந்த பக்கம் பாத்ரூம் வழியாக கதவு போனோம்ல, இந்த பக்கமும் நமக்கு கதவு வழியாக ஓப்பன் பண்ணி இந்த பக்கமும் போய்க்கிடலாம். எப்படின்னா நமக்கு சாமி ரூம் இருக்குல்ல, அந்த சாமி ரூம்லேருந்து அப்படியே ஸ்டெப்ஸில் இப்படி ஏறி வந்தோம்னா அந்த ஸ்டெப்ஸுக்குள்ள பக்கத்தில் லெஃப்ட் சைடுக்கு வந்து இந்த பக்கம் அந்த மாதிரி 2 பக்கம் போய் வர்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஸ்டடி ரூமில் இப்போ நம்ம பால்கனி திறந்தோம்ல, அதுலேருந்து போயிட்டு நேராக இருக்கிற பெட்ரூமுக்கு கதவு லாக் ஆகிருக்குல்ல, அந்த பக்கமும் வரலாம். இது தாங்க எங்களுடைய
ஹோம் டூரு பேசினா பேசிக்கிட்டே இருப்போம். நிறைய ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. இங்கெல்லாம் மணி பிளான்ட் வச்சுருக்கேன் பாருங்கள் ஜன்னலில் அழகுக்காக. இதுதான் நம்ம வீடு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒயிட் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வீடு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு விலாக் போடுறேங்க. பாய்ங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.